டிவிக்கே வெஸ் ஆப்போசிஷன். இன்னைக்கு தாவேகா தலைவர் சட்டமன்றத்துல தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. அதற்கு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மேலும் இன்னைக்கு சில சிறப்பான விஷயங்கள் நடந்தது. அதாவது எதிர்க்கட்சிகள் மொத்தமா அந்த ஜோசியர் நியமனத்தை எதிர்த்தாங்க. அதை தமிழக அரசு பின்வாங்கி இருக்கு. இது மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா இன்னைக்கே ஒரு குறைய சொல்லியிருக்காங்க, அதை இன்னைக்கே தமிழக அரசு நிவர்த்தி பண்ணியிருக்கு. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஆனா சில குறைகளும் இன்னைக்கு நான் பார்த்தேன், அதை உங்ககிட்ட பகிர்றேன். ஒண்ணு வந்து என்னன்னா, எதிர்க்கட்சியில இருந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து அன்புமணி, சௌமியா அன்புமணி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி கேட்டாங்க. வன்னியரசு வந்து மே 18 ஈழத்தமிழர்கள் பத்தி கேட்டிருந்தாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து உங்க வீட்டுக்கு பனையூர் வீட்டுக்கே வந்து ஒருத்தர் முகத்தை மூடிட்டு வந்தாரு, அவர் யாரு அப்படின்னு வெளிப்படையா கேட்டாங்க. இது எந்த கேள்விக்குமே வந்து தவிக தலைவர் விஜய் அவர்களும் தமிழக முதல்வருமான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பதிலளிக்கவில்லை. வரும் நாட்கள்ல பதிலளிப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம். இன்னொரு குறை அப்படின்றது என்னன்னா வந்து, நல்ல விஷயங்கள், அரசாங்கத்தை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லுவோம் மட்டும் விஜய்க்கு ஜூம் வைக்கிறாங்க. நாங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள், பல வருட விஜய் ரசிகர்கள். விஜய் வந்து எதிரி, அதாவது வில்லனை வந்து முறைக்கும் போது பார்க்கும் போதுதான் செமையா இருக்கும். அதனால இது ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் பத்தியோ இல்ல தமிழக அரசை பத்தியோ குறை கூறும்போது தயவு செய்து விஜய்க்கு ஒரு ஜூம் வைங்க. ஏன்னா நீங்க வைக்க மாட்டேன்றீங்க. அது வச்சீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேர் அப்பதான் இந்த சட்டமன்ற லைவ் நிகழ்ச்சி எல்லாம் பார்ப்பாங்க. இந்த அரசியல் நிகழ்வு பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே பகிருங்க. ஆரோக்கியமா விவாதிப்போம்.